கையெழுத்து போட்டு லோன் வாங்கினோன்னு நான் லோனுக்கு கையெழுத்து போட்டேன். கடைசியில் கிரையை முடித்து 2 பேரும் பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. என்னை யாரும் இந்த வரைக்கும் கை தொட்டது கிடையாது. அடித்து வெளியே தள்ளி நீங்கள் இங்கே இருக்க ராயப்பட்டது எங்கேயும் போச்சு ஆடிட்டான். கடலில் கூட குளிச்சாகிறேன். இனிமேல் உங்ககிட்ட அடி வாங்கிட்டு யார்கிட்ட என்னை எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். பையன் கவனிக்கிறதுலங்க படிச்சுக்கிறான் சார். இன்ஜினியர் படிச்சுக்கிறான் சார். படித்த பசங்க இது பாருங்க. ஹஸ்பண்ட் பெயிண்ட் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு பொண்ணு கூட பழகினாங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. எதுவுமே இல்லாமல் இங்கே திருவேற்காடு கோயிலில் அங்கே தான் போய் படுத்துட்டு லவ் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கும். கடைசியில் வாழ்க்கைன்னு வந்தபோது தான் தெரியும் அவங்க சுயரோ போயிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ வழக்கம் போல் நம்ம சேனல் மூலிமா பர்த்டே செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி பர்த்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சுஜித்ரா. வாங்க நிகழ்ச்சிக்கு போ. நாய்க்குட்டிக்கு பால் கொடுத்தனால அடிச்சுட்டு வரது இங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க. அது ரொம்ப அழுகையாக பேசுனாங்க. அதுதான் சொல்லுங்க மேடம். சார், அந்த பாட்டி அம்மாவோட பேர் வந்து இந்திராணி. அவங்களுக்கு ஒரே பையன் தானா, வளர்த்த பையன் ஒருத்தவங்க இருக்காங்களாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா வளர்த்த பையன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த பையன் பெத்த பையன் கூப்பிட்றானே பார்த்துக்கிறேன்னு சொன்னானேன்னு நம்பி வந்திருக்காங்க. நம்பி வரும்போது கொஞ்சம் ஒரு 10 நாள் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாய்க்குட்டி வந்துச்சு. அந்த நாய்க்குட்டிக்கு பால் ஊற்றுறதுனால எதுக்கு பால் ஊற்றுற, நாய்க்குட்டிக்கு வந்து நாங்கள் ஃபாரின்லேருந்து வந்ததுனால நாங்கள் வேறு ஐட்டம்ஸ் தான் கொடுக்கணும், நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மாவை அடித்து வெளில தள்ளிட்டாங்க. அப்போது நாய்க்குள்ள மதிப்பு கூட அந்த அம்மாங்களுக்கு இல்லைங்களா? அதுதான் இப்போ இங்கே பேசுனது. அது அந்த அம்மாவே சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள். அம்மா உங்கள் பேர் என்ன அம்மா? என் பேர் இந்திராணி. இந்திராணி. எஸ் இந்திராணி. எஸ் இந்திராணிம்மா. எப்படி இங்கே வந்தீங்க? உடம்பு சரியில்லைங்க. அது ஒரு கதை மாதிரிங்க நான் சொல்கிறது. எங்கள் வீட்டுக்காரர் ஆலம்பாக்கத்தில் இறந்தார். ஆலம்பாக்கம். ஆலம்பாக்கம் மேக்கப் மேன். சினிமாவில் இருந்ததா? சினிமாவில் சம்பூர்ண ராமாயணம் படம், சொந்த படம் என் பேர் இருக்குது. நான் விற்றுட்டேன். மடிப்பக்கத்துக்காரர்களுக்கு விற்றுட்டேன் படம். படத்தை விற்றாச்சு டிவிக்கு. யாரும் ஓடலை, வாங்கலை. ஆனால் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். வீடு பெரிய வீடு கட்டியிருந்தோம். இந்த மாதிரி வீடு கட்டி. எந்த ஏரியாவில் சொன்னீங்க? கொடிமங்கலம் பேர். சோழந்தானம் பக்கத்தில். அது நான் படிக்கலை. 3ஆவது படி. என்னை 4 பேர் பொம்பளை பிள்ளைல என்னை வெளியில் படிக்க வைக்கலை. 3ஆவது தான் படிச்சிருந்தேன். லோன் வாங்கணும், கையெழுத்து போடணும்னு ஒரு சொல்லவும். யார் கூட சொந்தக்காரங்களா? மயனே. பெத்த பையன் தான் செய்யணும். மயன் ஒரு பையனை வளர்த்தேன். ஓ, வளர்த்த பையன்தான். வளர்த்த பையனும் மயனும் 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு லோன் வாங்கினோன்னு நான் லோனுக்கு கையெழுத்து போட்டேன். கடைசியில் கிரையை முடித்து 2 பேரும் பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒன்று கொடுக்கல. ஒரு 150 பவுனாக வச்சுருந்தேன் நான். 150? எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சது. எங்கள் வீட்டில் எனக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்க. தாய் மாமனுக்கு தான் கட்டி கொடுத்தாங்க. என்னை தள்ளி போன்னு சொல்லலை. என்னைய எங்கள் வீட்டுக்காரர் என்னம்மான்றதுக்கு மறுசொல்லி சொல்ல மாட்டார். இப்படின்னு தவிர கடைசியில் வந்து 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சாவு
கேரளா அந்த பிள்ளை மருமக கேரளா. இங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு. நீ மருமக கும்பிடுறேன். நல்ல வேலைக்கு போகிற பிள்ளை, நல்ல பிள்ளை. இன்னும் ஒரு நல்ல பிள்ளைம்மா, நல்ல குடும்பமாக இருந்தால் சொல்லுங்க, என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைய பார்த்தோம், பிடிச்சிக்கிடுச்சு. திருப்பதியில் தான் 3 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் மகனுக்கு. ஏதோ நல்லபடியாக இருந்தோம். கடைசியில் பையன் பிறந்தான். நான் தான் பிரசவமெல்லாம் பார்த்தேன். இங்கே ருக்மணி சௌராஜில் பார்த்து நல்லபடியாகி 9 மாதத்தில் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டி போகும் அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் வேலைக்கு போகணுமா, ஏர்போர்ட்ஸில் ஊசி போடுற வேலை, இந்த உட்கார்றவங்க பயப்படுவாங்கல்ல, அதுக்கு ஊசி போடுற வேலை, இந்த பிள்ளை நர்சிங் வேலை மாதிரி. நான் வேலைக்கு போகிறேன் பார்த்துக்கமானுச்சு. சரின்னு பிள்ளைய வச்சுருந்தேன். எங்கே என்ன கேட்கவும் வேலைக்கு போயிருக்குப்பா, இன்றைக்கி வேலைக்கு ஜாயின் பண்ண போயிருக்குது அப்படின்னு. நீ பிள்ளைய வைக்கவும் தானே வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லி என்னை கையை ஒடிச்சு விட்டு மயனே பையனே குழந்தைய பார்த்துட்டு வேலைக்கு அனுப்பிச்சிங்கன்ற நீ எதுக்கு குழந்தைய வச்சுருக்கணும் தானே அப்போ வேலைக்கு போனான், நீ ஏன் போனேன்னு. அந்த சண்டையில் நான் 10 வருஷமாக நான் மயனு நீ கிட்ட கூட நான் சேர்க்கலப்பா. நான் பிறந்த ஊர்லேயே இருந்தேன். மருமகளும் இப்படி அம்மாவை அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி வளர்த்த பையனுக்கு ஃபோன் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போனோம். அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போய் அங்கேயும் நான் போய் இருக்கலை. எங்கள் வீட்லேயே நான் இருந்தேன். அவனும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். மருமகளும் குஜராத்துக்கு போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா அங்கே வேலையில் இருக்காங்க. குஜராத்தில் என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கணும் அவங்கள. என் மருமக நல்ல பெத்த பிள்ளை கூட அப்படி பார்க்கல பார்த்தா பையனை கூட்டிக்கிட்டு என்னையும் கூட கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே போய் ஒரு மாதம் இருந்தேன். எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. நான் பிள்ளைய பார்த்துருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க 2 பேர் இருந்தாங்க. அனுப்புங்கன்னவும் அனுப்பி விட்டாங்க. எனக்கு அந்த ஊர் பிடிக்கல. சாப்பாடு கிடையாது, சப்பாத்து அனுப்பி விட்டாங்க. வந்துட்டேன். வந்த பிறகு பேசவே இல்லை. 2-3 வாட்டி வந்து கூப்பிட்டான். நான் மாட்டேன்ட்டு கையை ஒடிச்சு விட்டுட்டு, இப்படியெல்லாம் செஞ்சிடறேன், ரொம்ப அட்டகாசம் பண்ணுறேன், நான் வரலப்பா அப்படின்ட்டு. வரலேன்னு பேச அதோட வரல. நான் பாட்டுக்கு இருந்தேன். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த இழப்பு மாதிரி வரவும் அங்கே இருக்கவல்ல மயம் அங்கே இருக்கான். மருமகளும் கூட்டி போனால் இருக்க மாட்டேன்ருச்சு அப்படின்னவும் இங்கே வரவும் மருமக வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. வான்னு கூப்பிட்டாங்க. நான் வரலேன்ட்டேன். எந்த ஊரில் பாசையும் தெரியல, ஒன்றும் தெரியல. குஜராத்தில் போய் நான் இல்லை வேலைக்கு போயிடாங்க. இந்த ஒட்டகை கடலை பார்த்துக்கிட்டே சண்டலில் உட்காந்துக்கிட்டே ஹிந்தி வேறு தெரியாது இருந்தேன். அப்புறம் திருப்பி மறுபடியும் என்னை பெரிய ட்ரெயின் விட்டாங்க, அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பிவிட இங்கே வந்து நான் தனியாகவே அனுப்பி விட்டாங்க. நீங்களே ஊருக்கு தனியாக போயிட்டீங்களா? நான் அங்கேருந்து இங்கே வந்து எங்கள் பிறந்த ஊரில் இருந்தேன். வந்து பார்க்க ஒரு 2-3 வாட்டி வந்து கூப்பிட்டான் ஆளுகளை வச்சு. நான் வரமாட்டேன்ட்டேன். என் குணம் சரி, நான் வரலேன்ட்டேன். எப்படி இருந்தவளை இப்போ வந்து என்ன உடம்பு சரியில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்தான் இங்கே சென்னைக்கு. இங்கே அதான் நம்ம இந்திரா நகரில் தான் இருந்தேன். 10 வருஷம் இருந்தேன். திருவான்மியூர் இந்திரா நகர். ஆமாம், கருணாநிதி வீட்டுக்கு தான் வீடை விற்றோம். சொந்த வீடு விற்றோம். அவருக்கு தான் விற்றோம். மயனுக்கு விற்றான், குணசேகருக்கு விற்றான். அவர் சாகுமே. அப்புறம் அங்கே போயிட்டு வீடு இருந்தது. வீடையும் லோன் போடுறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு விற்றுப்பிட்டு 2 பேரும் பங்கு போட்டு போட்டாங்க. உங்கள் பேரில் இருந்த வீடை வந்து 2 பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒன்றும் கொடுக்கல. நகை என்கிட்ட இருந்துச்சு. நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்தேன், இருந்தேன். இப்போ நான் உடம்பு சரியில்லைன்னு எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்லவும் வந்து என்னை அழுது வந்து கூப்பிட்டேன். நீ நம்மளும் சாகரமாக இருக்குமா, திரும்பி வந்திருப்போம் அப்படின்னு நான் வந்துட்டேன். திருப்பி வந்தீங்க ஊரில்? வந்து 15 பவுன் நகை போட்டிருந்தேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்லுங்கண்ணா. அங்கே கூட்டு வந்து 10 நாள் 15 நாள் நல்லா வச்சுருந்தான். கூட படித்த பிள்ளையா திருச்சியான் அந்த பிள்ளை. ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்னு தெரியல. வந்தா பொம்பளை பிள்ளை. ஆமாம், வந்தா. கூட ஒரு பையனும் கூட்டிகிட்டு வந்துருந்தான். என்னன்றதுக்கு அந்த பிள்ளை அவன் தான் கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னா. ஏன்டா என்ன கல்யாணம் பண்ண போகிறேன்னு வயசுக்கு வந்து பிள்ளைய கூட்டி வந்து வச்சுக்கிட்டு நீ ஒரு மருமக வரல, நீ வந்து இங்கே இருக்க அப்படின்னு. ஏற்கனவே வண்டி வேறு வாங்கி வச்சுருக்க அப்படின்னு. நீ நகையில் அவர் ஒத்தையிலேருந்து அவனுக்கு கழுத்து அறுத்து போட்டு போயிடுவான். உங்கள் அந்த 15 பவுனும் வாங்கிட்டாப்ல அறுத்து போட்டு போயிடுவாங்க. பெண்ணை உடனே பொண்ணாக கேட்டு வராங்க பார்க்கறதுக்கு. அப்புறம் அவுத்து கொடுத்துட்டேன். அதையும் வச்சு உடனே போய் அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடிருக்கான். துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாது.
காதில் 1.5 தோடு போட்டிருந்தாரு கலட்டு கிண்ணத்தில் வச்சு பொங்கல் அன்னைக்கு இந்த பொங்கலுக்கு குளிச்சுட்டு வந்து பார்த்தேன் காணோம். எங்கடா இப்போ வச்சதை காணோம் அப்படின்னு. எங்கேனாலும் வச்சிருப்பேன் தேடுமான்னா தேடி பார்த்தேன் கிடைக்கலடா, என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு. அந்த பையன் உள்ளதை சொல்லிட்டான். அது கூட வந்த பையன் கூட வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. பாட்டி ஒரு தோடை எடுத்து போய் விற்றுட்டு அந்த பிள்ளைக்கு சங்கீதா ஹோட்டலில் பிறந்தநாள் கொண்டாடினார் அந்த மாமா. உங்களோட தோடை எடுத்துகிட்டு போய் சங்கீதா ஹோட்டலில் கொண்டாடி மாமா கொண்டாடினார். அந்த பையன் வேலைக்கு போகிற பையனை சொல்லக்கூடாது, பாவா வேலையை விட்டு நிப்பாட்டிக்கூடாது, வெளியூருக்கார பையன். நான் அந்த பையனை சொல்லலை. என்னடா தோடை காணோம் அப்படின்னு. இருக்கும் பாரு அப்படி இல்லைன்னா நான் வாங்கி தரேன் அப்படின்னா. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னப்பா, மடியில் படுக்க வச்சுருந்தான் அந்த பிள்ளைய மாடியில். வாஷிங் மிஷினு துணி துவைக்கிறதுல துவைச்சிட்டு காய போட கல்யாணம் பண்ணிக்கடா, 2 கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க, 3 கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. நீ அந்த பிள்ளை அப்பானுது அண்ணனுது, என்னடா ஒன்றும் புரியாமல் இப்படி செய்கிறீங்க, கல்யாணம் பண்ணால் 2 பிள்ளை குட்டி கூட இருந்து போகுது அப்படின்னு. என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு. அந்த பிள்ளை சொன்னால் உங்கள் அம்மா பேச சரியில்லை அப்படின்னு அவன் என்னமோ சொன்னான். ஒன்று சொல்லவும் பேசலைன்னு பேசாமல் அழுதுட்டு ஒரு மாதிரியா பேசினான். நான் ஊருக்கு எங்கள் மச்சம்மையன் ஒரு பையன் இருக்கான், அவங்ககிட்ட நான் சொல்லி இந்த மாதிரி நான் இல்லை இருக்க பிடிக்கலப்பா, நான் வரேன்னு. பிடிக்கலைன்னா ஊருக்கு சரி நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே இருக்க வேணாம் எங்கேயும் போயிடாத அப்படின்னா. நான் போகலைப்பா அப்படின்னு இருந்தேன். இருக்கவும் இந்த நாய்க்குட்டி ஒன்று அங்கேருந்து லண்டன்லேருந்து ஒருத்தர் அனுப்புனாங்க. அது வந்தவன் அது காலையிலேருந்து பட்டினி அரைஞ்சி 2 பேர் ஷூட்டிங் போயிட்டாங்க. இந்த நாய்க்கு ஒரு பவுட்ரு போடுவாங்க, அது கரைச்சி ஊற்றுவாங்க. நான் அது இல்லை, என்ன பாட்டி கொடுத்தேன்னு கேட்டான். அவள் வந்து இந்த மாதிரி காசு இல்லைம்மா 50 பைசா. அந்த பையன் கேட்டான், அந்த வண்டி துடைக்க வருவான் அந்த பையன், ஊற்றுனா நாய். ஐயோ நாய் வகுத்தால் போய் செத்து போகுமேன்னு சொன்னான். இதுக்குள்ளே வந்து அடிச்சிட்டான். இந்த பால் ஊற்றுற தவிர உங்கள் பையன் வந்து அடிச்சிட்டான். பையன் வந்து அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை வந்து அடித்து வெளியே தள்ளிட்டான். என்னை யாரும் இந்த வரைக்கும் கை தொட்டது கிடையாது. அடித்து வெளியே தள்ளி நீங்கள் இங்கே இருக்க ராயப்படுறது எங்கேயும் போச்சான்ட்டான். பேசாமல் நின்றுட்டே பார்த்தேன், வரல கீழே. நான் பாதி வரைக்கும் வந்துட்டேன், கோவமாக வந்துட்டேன். வரவும் பின்னால் வண்டி எடுத்துக்கிட்டே வந்து அங்கே நிப்பாட்டினா அங்கே ஒரு 2 பேர் இருந்தாங்க. வண்டியை நிப்பாட்டு ஏறுமானா. நான் வரலடா, எங்கேயும் நான் கடலில் கூட குளிச்சாகிறேன். இனிமேல் உங்ககிட்ட அடி வாங்கிட்டு யார்கிட்ட என்னை ஒரு நாள் கூட தொட்டது கிடையாது அப்படின்னு அழுதேன். வண்டியில் ஏற்றி விடுறேன், ஊருக்கு ஏற்றி விடுறேன், நீ போ மாதம் நான் பணம் அனுப்புகிறேன், நீ வச்சு சாப்பிட்டு அங்கே வீட்டில் இருக்கு அப்படின்னா. சரிதான் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கார ஒரு ஆள் இருந்துட்டு, என்னப்பா ஒரு பெரிய மனுஷனை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு பையை தூக்கி எரிஞ்சிட்டு போகிறேன், ஓ வேலையை நம்ம அதை பாருன்ட்டாங்க. நான் ஒன்றும் பதில் பேசலை. நான் ஏன்டா ஏற்றி விடுறேன், வண்டியில் ஏற்றி விடுறேன்னு சொல்லிட்டு இப்படி போகிறேன்னு கேட்டுக்கல. நான் இனி நம்ம இருக்கக்கூடாது, செத்துருணும் அப்படின்ட்டு நான் வண்டியை வாங்கிலே நின்றுட்டு இருந்தேன். நின்றுன்றதுக்கோ அது வண்டி எடுத்து வீட்டுக்கு போயிட்டான், காணோம். கொஞ்ச நேரம் கலந்து பையை கையில் எடுத்துக்கிட்டு கடலுக்கு விழுந்துடலான்ட்டு எழுந்துட்டு போனேன். அந்த பாண்டிச்சேரிக்கார அக்கா வேணாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், உன் மயனா ஆமாப்பா எங்கேயும் போய்சா உங்கள்கிட்ட சொல்லுங்க, என்னப்பா எங்கேயும் போய்சா இல்லை அவனையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகிட்ட நின்று அந்த ஆள் வந்து கூப்பிட்டு வந்து வாமா போலீஸுக்கு சொல்லி கூப்பிட்டு வந்து போலீஸில் சொல்லி கடலில் விட செத்து போப்போம், நான் இருக்க மாட்டேப்பா அப்படின்னு. நீ வாக்கா என் வீட்டுக்கு. வேணாப்பா எங்கள் ஆளுங்க ஒரு மாதிரியாக பேசுவாங்க, அந்த மாதிரி எவனோ கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க, எனக்கு வேணாம் நீ இருக்கவே மாட்டேப்பா அப்படின்னு. அப்புறம் அவர் கூப்பிட்டு வந்து போலீஸில் சொல்லவும் அவங்க கொண்டு இங்கே விட்டாங்க. சரி விடுங்க, உங்கள் பையனுக்கு எதனா சொல்லணும்னா சொல்லுங்கள், அது திட்டினாலும் திட்டுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து விட்டுருக்காங்க, ஒரு பெற்றவங்களை வந்து எல்லாம் இது பண்ணி இங்கே வந்து இருந்தது பிள்ளை என்ன மரம் பார்க்குது ஒன்றும் இல்லை. உங்கள் பிள்ளையோட நல்ல முறைங்க உங்கள் பொண்ணாக இருக்காங்க. நாங்களும் உங்கள் பசங்க தான், அதாவது விகேஷ் பசங்க தான். என் பேர் சந்தோஷ். பார்த்தா தான் எப்படின்னா இந்த உலகத்தில் நான் இருக்காங்கன்றது. சொத்து பத்து மட்டும்தான் சார் இங்கே எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. சொத்து பத்து வாங்கிட்டு உடனே அவங்கள தெருவில் போய் விட்டுறது, இல்லாட்டி ஒரு ஹோம் இருந்தால் அந்த ஹோமில் போய் சேர்த்து விட்டுறது, இதெல்லாமே அதிகமாக இருக்குது சார். புரியுது. லவ் பண்ணி ஏமாற்றி விட்டுட்டு போகிறது. அது இன்னொருத்தவங்க பார்த்தா கை குழந்தை எத்தனை மாதம் மேடம் குழந்தைக்கு? அவங்களுக்கு 25 நாள் தான் ஆகுது. என்னதான் சொல்கிறது, லவ் பண்ணி ஏமாற்றி கன்சீவாக இருக்கும் போதே ஹோமுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வளைகாப்பெல்லாம் பண்ணோம், நம்மளே பண்ணோம். சூப்பர் மேடம். இது பாருங்க புதுசாக இங்கே புதுசாக இல்லை, நான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அது நிறைய ஆசைப்பட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதான் கை குழந்தை உள்ளே வந்து பார்த்த உடனே ஒரு இது அவங்களே அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் மேடம். உங்கள் பேர்? சத்யகுமார்.
இல்லை ரொம்ப இப்போ கை குழந்தையோட இங்கே வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க என்னன்னு தெரியல. கன்சீவாக இருக்கும்போது வந்தேன் நான் வந்து. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ஹஸ்பண்ட் பெயிண்ட் வேலை பார்க்குறாங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எந்த சென்னையில் தான் இருக்காங்களா? எந்த ஊர்? சென்னையில் ஆவடி. உங்களுக்கு நம்பர்லாம் இருக்குல்ல? நம்பர்லாம் இருக்குது, ட்ரை பண்ணோம். அவங்க என்னதான் ரீசன் என்ன ஆகுது? அவங்க ஒரு பொண்ணு கூட பழகினாங்கன்னு. நீ கல்யாணம் பண்ணி தானே வச்சுருந்தது? வீட்டில் பார்த்து தானே? இல்லை 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 உண்மை. ஒரு லவ் மேரேஜ். உங்களை நீங்களும் சென்னை தான். ஆமாம். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? அவங்க இதுக்கு மேலே எதுக்கு வேண்டாம் விட்டுடு, குழந்தைலாம் இருக்குல்ல, இப்போ அவங்கள பார்க்கணும். ஏன் அவர் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே? கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கு. என்ன ஸ்டேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க மேடம்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேலே எதுக்கு அவன் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடு, வேலைக்கும் போகிறதில்ல, குடிப்பாங்க. முக்கியமான மேட்டர் குடி. வேற ஒரு பொண்ணோட உங்களை லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க. இப்போ கை குழந்தை பாருங்க, எத்தனை மாதம் அது? இது இப்போ தான் 29 days ஆகும். நீங்கள் எப்படி இங்கே வரணும்னு உங்களுக்கு தெரியும்? இது ஃபோனில் தான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஹோம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு. சரி, எதுவுமே இல்லாமல் இங்கே திருவேற்காடு கோயிலில் அங்கே தான் போய் படுத்துட்டு அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ட்ரை பண்ணலாம் இங்கே கவர்மெண்ட். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லாமல் நீங்கள் எப்படி அங்கெல்லாம் படுத்துறீங்க? ஃப்ரெண்டு யாருமே உங்களுக்கு இல்லையா? யார்கிட்டயும் இருக்கக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது முதல்ல நான் எங்கே இருக்கேன்னு. எதுக்கு எல்லாரையும் நம்பி எதுக்கு, அதனால வேண்டாம். யார்கிட்ட போனாலும் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, அதனால நம்ம எங்கேயாவது போயிடுறோம். இல்லை, குழந்தை பிறந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும்ல? பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அப்படியும் வந்து நான் பார்க்கறதுக்கு மனசு இல்லையா உங்களுக்கு? இல்லை, முதல்ல ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்க அங்கே இருக்காங்க வீட்டில். இப்போ இதுவும் வேண்டாம், சரி வேண்டான்னாங்க அவங்க. நான் தான் முடியாதுன்ட்டு வந்துட்டேன். உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதனா சொல்லணும்னா சொல்லுங்கள். அந்த லவ் பண்ணி ஏமாத்துக்கு திட்டினாலும் திட்டுங்க, எதனாலும் சொல்லுங்கள். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது கை குழந்தை வச்சு அவருக்கு என்னடா குடிச்சாலும் இருந்தாலும் குழந்தைன்னு ஒன்று இருக்குல்ல, பெருசாக ஆடம்பர லைஃப் இல்லைனாலும் கூட இருக்கணும்ல இந்த டைமில். குழந்தை பிறந்ததுலேருந்து அவர் சரியாக பார்த்துக்கிட்டது கிடையாது. அவங்க குடி, அவங்க அப்பாவும் ஃபேமிலி அந்த மாதிரி டைப் தான். அவங்க ஃபேமிலி அப்படி தான். அவங்க எல்லாம் வீட்லேயே உட்காந்து குடிப்பாங்க, அப்பா அம்மா எல்லாரும். அதனாலே சரி போட்டோம், அப்படியே விட்டுட்டேன். யாரையும் முழுசாக நம்பிடக்கூடாது. பார்க்க நல்லா லவ் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கும். கடைசியில் வாழ்க்கைன்னு வந்தபோது தான் தெரியும் அவங்க சுயரூபம் என்னன்னு. வீட்டோட இதுதான் இப்போ இதுதான் ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் கூட பழகுறவங்க எல்லாம் நல்லா பழகுறாங்க. எதாவது ஹெல்ப்னாலும் எல்லாரும் நல்லா ஓடி வந்து செய்வாங்க. உங்கள் ஸ்டேக்கு உங்கள் ஹோம் இருக்குது, அதுக்குள்ளே நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். என்ன சொல்கிறது, உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து கம்பல் சேர்ந்து கூப்பிட்டுருவாங்க. அடுத்த 6 மாதத்தில் நீங்களே கூட வந்து பேசலாம். வீட்டில் கூப்பிட்டாங்கன்னு மேடம் கிட்ட சொல்லுவேன், எங்கள் மேடம் எனக்கு விஷயம் சொல்லுவாங்க. நம்புகிறேன் மேடம். கண்டிப்பாக சார். தேங்க்ஸ். அம்மா உங்கள் பேர் என்னதும்மா? மேரி. மேரி. இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுதும்மா நீங்கள் வந்து? அங்கே அன்பு நகரில் இருந்தேன் சார். அது அங்கேருந்து ஹோம் காலி ஆகிட்டு இங்கே வந்து. எதனால இந்த ஹோமுக்கு வந்தீங்க? எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். பையன் கவனிக்கிறதுல இல்லைங்க. கவனிக்கிறதுல அவங்க வரதில்லைங்க, பார்க்கறதுக்கே வரதில்லை. வந்து சேர்த்து விட்டுட்டு போயிட்டாரா? அங்கே சேர்த்து விட்டு போன தவிர தான் சார் இங்கே வரவே இல்லை. அவன் ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது எதுவுமே இல்லை? எதுவுமே இல்லை சார். உங்கள் பையனுக்கு எதனா சொல்லணும்னா சொல்லுங்க. நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் இல்லை சார் சொல்கிறதுக்கு. இல்லை, அவர் பார்ப்பாரு. நீங்கள் வேறு உங்கள் பையன் பேர் என்னதுமா? ஜான் பீட்ரு. ஜான் பீட்ரு. நான் இருந்தது பெங்களூரு. அங்கே தனியாக இருந்தவன் நான். பையன் என்ன பண்ணான்? பையன் பெங்களூரில் தான் இருந்தாரா? இல்லை, சென்னையில் வேலை பண்ணுறான். அவன் அங்கே இருந்துட்டு வந்துட்டு வச்சுருந்தான், கொஞ்ச நாள் வச்சுருந்தான். அப்புறம் ஒன்று கொண்டு ஒரு ஓம்பலை விட்றேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து அன்பு நகர் ஓம்பலை விட்டுட்டு போன துரத்தான் சார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து பார்க்கறது இல்லை சார். உங்களுக்கு அவங்க நம்பர்லாம் இல்லையா? தெரியாது சார், எனக்கு நம்பர்லாம். எந்த ஏரியாவில் தங்குறான்னு கூட தெரியாதா? அன்பு சென்னையில் வேலை செய்கிறான்னு மட்டும் தான் தெரியும். சென்னையில் வேலை செய்கிறான்னு தான் தெரியும். அதுக்காக நல்லா தெரியாது சார் எனக்கு. யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பிள்ளைகள் வந்து பிரியாணி கொடுத்து அவங்க ஒரு பிளெஸிங் வாங்க வராங்க. ஆனால் பெத்த பிள்ளை இருந்துகிட்டே வந்து என்ன சொல்கிறது, வந்து பார்க்கறதுக்கு வராமல் அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க பாருங்க. வந்து சேர்த்து விட்டுட்டு போனது தானே. இன்ன வரைக்கும் ஒன்றும் கூட அவர் கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? இன்னும் கல்யாணம் ஆகல சார். அப்படியே உங்களை பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ இது உங்களுக்கு தெரியல சார். நான் படிச்சுக்கிறான் சார், இன்ஜினியரிங் படிச்சுக்கிறான் சார். படித்த பசங்க தான் இது பாருங்க, இது என்ன சொல்கிறது தெரியல. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பெத்த தாயை பார்க்காம இருக்காங்க. ஊரில் இருந்தெல்லாம் வந்து இங்கே சாப்பாடு ஆசிரமம் தேடி வந்து கொடுக்குறாங்க அம்மாவாக நினச்சிட்டு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மன சங்கடமாக தான் இருக்குது. வருவாங்க, அவங்க பையன் வருவாப்புல. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண இப்போ இருக்காங்க பாருங்க. ஆசை உங்கள் பொண்ணு பக்கத்தில் இருக்காங்களா? உங்க பொண்ணு உங்களுக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? பாத்துறாங்க சார், நல்லா பாத்துக்கறாங்க சார், நல்லா பாத்துக்கறாங்க. உங்க வீடியோட உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கு? நல்லா தாங்க சந்தோஷமா தான் சார் இருக்கு. ஜான் பீட்டர் பிரதர் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பாருங்க. நீங்க வீட்ல
கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பேசுங்க. ஏன்னா உங்க பையனுக்கு எதாவது சொல்லணும்னா சொல்லுமா. வேற என்ன பையனை சொல்லுங்க, பார்த்தா என்ன என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. வந்து பார்க்க சொல்லுங்க சார். வந்து பையனை பார்த்தாக்க வந்து பார்க்க ஒரே பையன் தானே உங்களுக்கு? ஒரே பையன் தான் சார் எனக்கு. பார்த்தா சந்தோஷமா இருப்பீங்களா? ஆ பார்த்தா பையனை பார்த்தா சந்தோஷமா இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பேம்மா. சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு தானே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி வந்து சாப்பாடு பெற்றவங்களே இப்போ பார்க்காத பெத்த பிள்ளைங்களே அம்மாங்களை பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளில விட்டுறாங்க. நீங்கள் மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க நிறைய பேர். நீங்கள் ஒரு சேவை செய்கிறீங்க, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு பண்ணணும்னா இப்போ எனக்காக இது யுகேஷ் அது கரெக்டான முறையில் நீங்கள் வந்து கொண்டு வந்து சேர்த்து அது ஒரு எங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுற ஒரு சந்தோஷமோ எங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்தா சந்தோஷம். நீங்களே எதனா இந்த மாதிரி பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கொடுக்கலாம். இந்த மாதிரி சென்னையில் நிறைய இடம், சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. பட் என்னால் நான் ஒர்க்லாம் பண்ணுறதுனால சென்னைக்குள்ளே என்னால் இது பண்ண முடியும். ஸோ சின்ன சின்ன சஜஷன் எதுனா இந்த நம்பர் சொல்கிறேன், ஆசிரம மேட்டர்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.